வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த காணொளியில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. கணினி முறை கணக்கு வைப்பு கவனம் தேவை தணிக்கையாளர்களே. கூட்டுறவு நிறுவனங்களின் கணக்குகள் கணினியில் பராமரிக்கப்படும் பொழுது அதன் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் தணிக்கை மேற்கொண்ட தணிக்கையாளர்கள் அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற மோசடி குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றவியல் நடவடிக்கைக்கு ஆட்படுத்தப்பட்ட பொழுது அரசின் தலையீட்டினால் அவர்கள் எப்படி அந்த குற்றச்சாட்டில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை விவரிக்கின்றது இந்த காணொளி. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நகர வங்கியில் கணினி முறையில் கணக்கு வைப்பில் ஒரு ஆண்டிற்கு உள்ளாகவே 2,83,00,000 மோசடி நடைபெற்று தமிழ்நாட்டின் தணிக்கை துறையிலேயே மிகப்பெரிய ஒரு உலுக்கலை ஏற்படுத்திய சம்பவத்தை இந்த காணொளியில் விரிவாக காண்போம். இவ்வங்கியில் நடைபெற்ற கையாடல் முறையானது வங்கியில் பராமரிக்கப்படும் வரவு மற்றும் செலவு சீட்டுகளின்படியான வரவு செலவு, துணை ரொக்க நாளேடுகள், முதன்மை நாளேடு, பொது பேரேடு ஆகியவைகள் அனைத்தும் கணினி மூலம் பதிவு செய்து அச்சுப்படிவம் எடுக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறு அச்சுப்படிவம் எடுக்கப்பட்ட பின்னர் இவ்வங்கியின் கணக்குகளை கணினியில் பராமரித்து வரும் கம்ப்யூட்டர் நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர் இருவர் ஆக 3 சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளில் வரவு சீட்டு எதுவும் இன்றி, நாளேட்டு பதிவு எதுவுமின்றி கணினியில் உள்ள தனி நபர் கணக்கில் மட்டும் முன் தேதிகளில் தொகை வரவு வந்ததாக காட்டி அல்லது ஏற்கனவே செலவு காட்டப்பட்ட பதிவுகளை நீக்கிவிட்டு இருப்பு தொகையை அதிகரித்து பின் தேதிகளில் முறையான செலவு சீட்டுக்கள் மூலம் கணக்கிலிருந்து ரொக்கம் வாபஸ் பெறப்பட்டு முறைகேடு நடைபெற்று உள்ளது. இவ்வாறு நடைபெற்ற முறைகேடுகள் கணக்கு வைப்பின் நடைமுறையில் வெளிப்படையாக தெரியாத வண்ணம் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளின் தனிநபர் பதிவேடுகளிலும் கணினியில் பராமரிக்கப்பட்டது. பேரேட்டு நிலுவை பட்டியல்களிலும் கணினி மென்பொருள் மூலம் மாற்றங்கள் செய்து தனிநபர் கணக்குகளின் மொத்த தொகை பொது பேரேட்டு நிலுவைக்கு சமமாக இருக்குமாறு காண்பித்து மோசடி மூடி மறைக்கப்பட்டு உள்ளது. எனவே இவ்வங்கியில் நடைபெற்ற நிதி கையாடல் அனைத்தும் 3 சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளில் நிலுவை இல்லாமலே நிலுவை இருப்பது போன்று காண்பித்து தொகை பெற்று அவைகள் வெளிப்படையாக தெரியாமல் முன்கூட்டி திட்டமிட்ட கணினி மென்பொருள் மூலமாகவே நிலுவை பட்டியல்களில் மோசடி சரிக்கட்டப்பட்டு உள்ளது. இனி இதில் தணிக்கையாளர்கள் மற்றும் உதவி இயக்குனரினுடைய பொறுப்பினை பார்ப்போம். மேற்கண்ட நிதி கையாடலுக்கு தணிக்கையாளர் மற்றும் உதவி இயக்குனர்கள் உடந்தையாக இருந்ததால் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடவடிக்கைக்கு பரிந்துரைப்பதாக விசாரணை அலுவலரால் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எனினும் இவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் எவ்வகை குற்றங்களுக்கு எந்தெந்த குற்றங்களுக்கு எத்தன்மையில் உடந்தையாக இருந்தனர் என்பது குறித்து எதுவும் விசாரணை அலுவலர் குறிப்பிடவில்லை. மேலும் உடந்தையாக இருந்தனர் என்பதற்கான சாட்சியங்கள், ஆவணங்கள் ஆகிய எதுவும் ஆதாரமாக காட்டப்படவில்லை. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 107 படி உடந்தையாக இருத்தல் என்ற
குற்றம் கீழ்க்கண்டவாறு விவரிக்கப்பட்டு உள்ளது. செக்ஷன் 107 of Indian Penal Code. A person abuts the doing of a thing who first instigates any person to do that thing, or secondly engages with one or more other person or persons in any conspiracy for the doing of that thing, if an act or illegal omission takes place in pursuance of that conspiracy and in order to the doing of that thing, or thirdly intentionally aids by any act or illegal omissions the doing of that thing. இதன்படி குற்றம் இழைக்க தூண்டுதல், சதித்திட்டம் இடுதல், குற்ற நோக்குடன் உதவி செய்தல் ஆகிய ஏதாவது ஒரு செயலில் குற்றவாளிகளுக்கு உடன்படுபவர்களே உடந்தையாக இருந்ததற்கான குற்றம் இழைத்ததாக கருதப்படுவர். ஆனால் இவ்வங்கியின் நிதி கையாடலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள் எவரையும் நிதி கையாடலுக்கு தூண்டியதாகவோ அல்லது அவர்களுடன் சதித்திட்டம் தீட்டியதாகவோ அல்லது நிதி கையாடலை நிகழ்த்த வேண்டுமென்ற எண்ணத்துடன் உதவி புரிந்ததாகவோ தணிக்கையாளர் மீதும் கூட்டுறவு உதவி தணிக்கை இயக்குநர்கள் மீதும் எவ்வித குற்றச்சாட்டையும் விசாரணை அலுவலர் குறிப்பிடவில்லை. இத்தகைய குற்றச்சாட்டிற்கு எவ்வித ஆதாரமும் இல்லாததால் தான் விசாரணை அலுவலர் இது பற்றி எதுவும் குறிப்பிடாமல் தணிக்கையாளரும் கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்களும் உடந்தையாக இருந்துள்ளனர் என மேலெழுந்த வாரியாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இவரது கூற்றுக்கு முதன்மை நோக்கில் எவ்வித சான்றும் இல்லை. அதற்கடுத்து தணிக்கையின் போது நிதி கையாடலை கண்டுபிடிக்காமல் தவறான நிதிநிலை அறிக்கைக்கு சான்று வழங்கியதாக விசாரணை அலுவலரால் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இச்செயல் எவ்வகை குற்றம் என்பது குறித்து விசாரணை அலுவலர் எதையும் குறிப்பிடவில்லை. எனினும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 197 படி பொய்யான சான்று அளிப்பது குறித்த குற்றம் கீழ்க்கண்டவாறு விளக்கப்பட்டு உள்ளது. செக்ஷன் 197 of IPC. Whoever issues or signs any certificate required by law to be given or signed or relating to any fact of which such certificate is by law admissible in evidence, knowing or believing that such certificate is false in any material point, shall be punished in the same manner as if he gave false evidence. இந்த பிரிவின் கீழ் ஒருவர் தவறான விவரங்களை அவை தவறானவை என அறிந்திருந்தும் ஏமாற்றும் எண்ணத்துடன் சான்று அளித்தால் மட்டுமே குற்றமளித்ததாக கருத முடியும். ஆனால் இவ்வங்கி கணக்குகளை தணிக்கை செய்த தணிக்கையாளர் மற்றும் சோதனை தணிக்கை செய்த கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்கள் நிதி கையாடல் குறித்த எவ்வித விவரங்களையும் அறியாமலும் தவறான விவரங்களுக்கு சான்றளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலும் செயல்பட்டு உள்ளனர். எனவே இப்பிரிவின் கீழும் இவர்கள் குற்றமளித்ததற்கான முதன்மை நோக்கு சான்று எதுவும் இல்லை. அதற்கடுத்து சேமிப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்குகளின் சரிக்கட்டல் பணியினை தணிக்கையாளர் மேற்கொள்ளவில்லை என விசாரணை அலுவலரால் குறிப்பிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 84 படி வங்கியின் கணக்குகளை முறையாக பராமரித்து அனைத்து கணக்குகளுக்கான நிலுவைச் சான்றுகளுடன் தணிக்கைக்கு ஆஜர்படுத்த வேண்டியது தலைமை நிர்வாகியின் சட்டபூர்வ கடமை ஆகும். இவ்வங்கியில் வைப்புக்கள் மற்றும் கடன்கள் சேர்ந்து மொத்தமாக 36,116 கணக்குகள் இருந்துள்ளன. இவைகளின் அனைத்து பதிவுகளையும் சரிபார்த்து ஆரம்ப நிலுவை, வரவு, செலவு, முடிவு நிலுவை ஆகியவைகளை சரிக்கட்டல் செய்து பேரேட்டு நிலுவைகளுக்கான பட்டியல் தயாரித்து தொகுப்பிட்டு சான்றளிக்க வேண்டியது இந்த வங்கியின் நிர்வாகத்தின் கடமையாகும். இப்பணிகளை தணிக்கையாளரே மேற்கொள்ள வேண்டும் என விசாரணை அலுவலர் எதிர்பார்ப்பது சாத்தியமில்லாத ஒன்றாகும். எனவே தணிக்கையாளர் சோதனை முறையில் சில இனங்களை பரிசீலனை செய்து நிர்வாகத்தினரால் தரப்பட்டுள்ள பேரேட்டு நிலுவைக்கான தொகுப்பு நிலுவைச் சான்றினை பொது பேரேட்டு நிலுவைகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் அவைகள் சரியாக காட்டப்பட்டிருந்ததால் அதனை தணிக்கையில் ஏற்றுக்கொண்டு உள்ளார். அடுத்ததாக தணிக்கையாளர் அனைத்து வரவு செலவுகளின் தன்மையை தணிக்கை செய்யவில்லை என விசாரணை அலுவலர் குறிப்பிட்டுள்ளார். தணிக்கையின் போது அனைத்து வரவு செலவு இனங்களுக்கான ஆதார சீட்டுக்களையும் தணிக்கையாளர் பரிசீலனை செய்துள்ளார். எனினும்
விசாரணை அலுவலர் அவைகளின் தன்மையை தணிக்கை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதாவது சேமிப்பு நடப்பு கணக்குகளில் பணம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு செலவினத்தின் போதும் கணக்கில் போதிய இருப்பு இருந்துள்ளதா என்பதை தணிக்கையாளர் சரிபார்த்திருக்க வேண்டும் என்ற பொருளில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இப்பணி வங்கி பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி ஆகும். இப்பணி முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது தலைமை நிர்வாகியின் கடமையாகும். இவ்வங்கியில் உள்ள 11,385 சேமிப்பு நடப்பு கணக்குகளிலும் அன்றாடம் செய்யப்பட்டுள்ள செலவுகள் அனைத்திற்கும் போதிய இருப்புக்கள் இருந்துள்ளனவா என்பதை தணிக்கையாளர் சரிபார்க்க வேண்டுமென விசாரணை அலுவலர் எதிர்பார்ப்பது சாத்தியமானது அல்ல என்பதோடு இது தணிக்கையாளரின் மனித ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டதாகும். அடுத்ததாக, முறைகேடுகளை கண்டறிந்து தணிக்கையில் சுட்டிக்காட்டவில்லை என விசாரணை அலுவலரால் குறிப்பிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 80 உட்பிரிவு 2 படி கூட்டுறவு தணிக்கை என்பது கீழ்க்கண்டவாறு விளக்கப்பட்டுள்ளது. Section 80 subsection 2 of Tamil Nadu Cooperative Societies Act explains that the audit under subsection 1 shall include an examination of overdue debts, if any, the verification of the cash balance and securities, and evaluation of the assets and liabilities of the society. அதாவது, பொதுவாக தணிக்கை என்பதற்கான அனைத்து அம்சங்களோடு கூடுதலாக சில இனங்களும் கூட்டுறவு தணிக்கையில் சேர்க்கப்பட்டு உள்ளது. எனவே கம்பெனி மற்றும் வங்கிகளை தணிக்கை செய்யும் பட்டய தணிக்கையாளர்களின் பொறுப்புகள் கூட்டுறவு தணிக்கையாளருக்கும் பொருந்தும். தணிக்கையின் போது முறைகேடுகளை கண்டுபிடித்தல் தொடர்பான பொறுப்புகள் குறித்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் எதுவும் குறிப்பிடாததால் பட்டய தணிக்கையாளரின் பொறுப்புகள் குறித்து நீதிமன்றங்கள் அளித்துள்ள தீர்ப்புகள் கூட்டுறவு தணிக்கையாளருக்கும் பொருந்தக்கூடியவைகள் ஆகும். இவைகளில் முக்கியமான தீர்ப்புகள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ICAI நிறுவனத்தினர் ஆடிட்டிங் என்ற புத்தகத்தின் இணைப்பு 1 விரிவாக தொகுத்து வெளியிட்டு உள்ளனர். இந்த தீர்ப்புகளின் மூலம் கீழ்க்கண்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. முறைகேடுகளை கண்டறிவதில் முதன்மை பொறுப்பு நிர்வாகத்திற்கு உரியதாகும். தணிக்கையாளர் தனது சான்று மூலம் முறைகேடுகளுக்கு எதிராக காப்புறுதியோ உத்தரவாதமோ தர இயலாது. தணிக்கையாளர் துப்பறியும் நிபுணர் அல்ல. முறைகேடுகள் நடந்திருக்கும் என்ற சந்தேகத்துடன் தணிக்கையை மேற்கொள்ள இயலாது. பணியாளர்களையும் நிர்வாகத்தையும் தணிக்கையாளர் நம்பித்தான் தீர வேண்டும். திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ள முறைகேடுகளை கண்டுபிடிக்கவில்லை என தணிக்கையாளரை பொறுப்பாக்க இயலாது. இவைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவ்வங்கியின் தலைமை நிர்வாகியாக கூட்டுறவு துறையை சார்ந்த துணை பதிவாளர் ஒருவர் பொறுப்பு வகித்து வந்ததாலும் வங்கி பணியில் அனுபவமும் வாய்ந்தவர் பொது மேலாளராக இருந்ததாலும் இவர்கள் அளித்த நிதிநிலை கணக்குகளையும் பேரேட்டு நிலுவைச் சான்றுகளையும் தணிக்கையாளர் தனது பரிசீலனைக்கு பிறகு சந்தேகமின்றி ஏற்றுக்கொண்டதில் தவறு ஏதும் இல்லை. மேலும் இவ்வங்கியில் நடைபெற்ற நிதி கையாடல் முன்கூட்டியே கவனமுடன் திட்டமிட்டு கணினி மென்பொருள் மூலம் மோசடி செய்யப்பட்டு கணக்குகள் அனைத்தும் சரியானவை என தோற்றமளிக்கும் வகையில் இட்டுக்கட்டி தணிக்கைக்கு அளிக்கப்பட்டு இருப்பதால் தணிக்கையாளரால் கணக்குகளை சந்தேகிக்க வாய்ப்பு இல்லை. இதனால் கையாடலை கண்டுபிடிக்காமல் விடுபட்டதற்கான குற்றவியல் பொறுப்பினை தணிக்கையாளர் மீது சுமத்துவது ஏற்புடையது அன்று. அடுத்ததாக, தணிக்கையாளர் தவறான நிதிநிலை அறிக்கையினை தயாரித்து அளித்ததாக விசாரணை அலுவலரால் குறிப்பிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 84 படி முறையான கணக்கு மற்றும் ஆவணங்களை பராமரித்து அவைகளை தமிழ்நாடு கூட்டுறவு சட்ட விதிகளின் விதி 101 படி நிர்ணயிக்கப்பட்ட படிவங்களில் தணிக்கையாளருக்கு வழங்க வேண்டியது நிர்வாகத்தின் கடமையாகும். அவைகள் சரியாக உள்ளனவா என்பதை பரிசீலனை செய்வது மட்டுமே தணிக்கையாளரின் கடமை ஆகும். இதன் அடிப்படையில் தணிக்கையாளர் தணிக்கை இனங்களை முறையாக பரிசீலனை செய்துள்ளார். விட்டுப்போன வரவினங்களோ போலியான செலவுகளோ எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டுள்ளார். சொத்து பொறுப்பு பட்டியலில் உள்ள வைப்புகளின் நிலுவைகளுக்கு ஏற்ப பேரேட்டு நிலுவை பட்டியலை நிர்வாகத்தினர் கணினி மூலம் இட்டுக்கட்டி தயாரித்து அனைத்தும் சரியாக உள்ளதாக பொய்யான சான்று அளித்துள்ளனர்.
கணக்குகள் அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாலும் மோசடியானது கணினி மென்பொருளில் இட்டுக்கட்டி மூடி மறைக்கப்பட்டிருந்ததாலும் தணிக்கையாளரின் பரிசீலனைக்கும் கவனத்திற்கும் செயல்பாட்டிற்கும் அப்பாற்பட்டதாக மோசடி அமைந்திருந்ததாலும் நிர்வாகம் அளித்த நிதிநிலை கணக்குகளை தனது பரிசீலனையின் போது சந்தேகிப்பது தணிக்கையாளருக்கு சாத்தியமில்லாமல் போயிற்று. எனவே தணிக்கையாளர் தவறான நிதிநிலை கணக்குகளை அளித்துள்ளார் என்ற விசாரணை அலுவலரின் கூற்று சரியானது அல்ல. அடுத்ததாக சோதனை தணிக்கை மேற்கொண்ட கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்கள் இவ்வங்கியின் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள் சரிக்கட்டல் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆராயவில்லை என்றும் நிலுவைத் தொகையில் வித்தியாசம் உள்ளதா என்பதை கண்டறிய முயற்சிக்கவில்லை என்றும் சேமிப்பு நடப்பு கணக்குகளில் சோதனை தணிக்கை செய்யவில்லை என்றும் கையாடலை கண்டறியவில்லை என்றும் தவறான நிதிநிலை அறிக்கை அளித்ததாகவும் விசாரணை அலுவலரால் குறிப்பிடப்பட்டு உள்ளது. சோதனை தணிக்கை என்பது சட்டபூர்வ தணிக்கை மேற்கொள்ளும் தணிக்கையாளரின் பணியினை செழுமைப்படுத்தவும் தணிக்கையின் தரத்தை உயர்த்தவும் தணிக்கையாளர்களுக்கு அறிவுரை வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டு உயர் அலுவலர்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு நிர்வாக நடைமுறை ஆகும். சட்டபூர்வ தணிக்கை முடிந்து தணிக்கையாளரால் இறுதி தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் ஒரே ஒரு நாள் மட்டும் உயர் அலுவலரால் சோதனை தணிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இத்தகைய நடைமுறையின் கீழ் இவ்வங்கியின் சோதனை தணிக்கையினை ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு நாள் வீதம் கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்கள் மேற்கொண்டு உள்ளனர். இவர்களது சோதனை தணிக்கையின் போது தணிக்கை அறிக்கையை பரிசீலித்து உள்ளனர். வங்கியின் நிர்வாகம் அளித்துள்ள சான்றுகளையும் பரிசீலனை செய்துள்ளனர். சொத்து பொறுப்பு பட்டியலில் காட்டப்பட்டுள்ள நிலுவைகளை பரிசீலித்துள்ளனர். வங்கி நிர்வாகம் தந்துள்ள இணைப்புகள் ஒப்புமையாக இருக்கிறதா என்பதையும் அவைகளை தணிக்கையாளர் இறுதி தணிக்கையின் போது பரிசீலனை செய்துள்ளாரா என்பதையும் சோதனை தணிக்கையின் போது சரிபார்த்து உள்ளனர். இவ்வாறு இவர்களது கடமையை செவ்வனையே செய்துள்ளனர். வங்கியின் அன்றாட நிர்வாக பணியை கண்காணிக்கும் தலைமை நிர்வாகியான துணைப்பதிவாளர் தனி அலுவலராலேயே கண்டுபிடிக்க இயலாமற் போன ஒரு நிதி கையாடலை ஒரே ஒரு நாள் மட்டும் சோதனை தணிக்கை மேற்கொண்ட கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனர் கண்டுபிடித்திருக்க வேண்டும் என விசாரணை அலுவலர் எதிர்பார்ப்பது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. விசாரணை அலுவலரின் இத்தகைய கூற்றின் மூலம் அவரது ஒருபார்க்கோடாமை சந்தேகத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது. எனவே சோதனை தணிக்கை மேற்கொண்ட கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்களுக்கு எதிரான விசாரணை அலுவலர் குறிப்பிட்டுள்ள கூற்றுக்கள் அனைத்தையும் புறந்தள்ள வேண்டி உள்ளது. அடுத்ததாக இந்திய ரிசர்வ் வங்கியினர் நகர வங்கிகளின் கணக்குகள் மற்றும் செயல்பாடுகளின் மீது அவ்வப்பொழுது வங்கி நடைமுறை சட்டத்தின் கீழ் சட்டபூர்வ ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வங்கியில் நடைபெற்ற கையாடலானது வெளிப்படையான ஆவணங்களின் மூலம் செய்யப்பட்டிருந்தால் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் கூர்ந்தாய்வு மூலம் இதனை கண்டறியலாம். ஆனால் முறைகேடானது கண்ணுக்கு புலனாகாத மென்பொருள் மூலமாக கணினியில் நடைபெற்றிருப்பதால் இதனை கண்டுபிடிக்க இயலாத தன்மையை இந்திய ரிசர்வ் வங்கியினர் சுட்டிக்காட்டி அதற்கான முன்னெச்சரிக்கை குறித்து அனைத்து நகர வங்கிகளுக்கும் எழுதியுள்ள தமது 12/8/2003 கடிதத்தின் முதல் பகுதியில் கீழ்க்கண்டவாறு குறிப்பிட்டு உள்ளனர். The ledger balancing program was also reportedly altered in such a way that the general ledger balance itself was displayed as the ledger summation. Thus, the software negated the ledger balancing mechanism, a traditional and effective internal control measure. இக்கருத்தின் மூலம் இவ்வங்கியில் நடைபெற்ற நிதி கையாடல் தணிக்கையாளரின் பரிசீலனை எல்லைக்கு அப்பாற்பட்டு நடந்துள்ளது என்பது தெளிவாக புலனாகின்றது. ஆனால் இவைகளை எல்லாம் கருத்திற்கொள்ளாமல் வங்கியில் நடைபெற்ற நிதி கையாடலுக்கு தணிக்கையாளரே முழு பொறுப்பு என முன்கூட்டியே தீர்மானித்து விசாரணை அலுவலர் செயல்பட்டு உள்ளதாக தெரிகின்றது. அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதிகள் 102 உப விதி 5 படி தணிக்கை அறிக்கையில் இணைக்கப்படும் குறைகளின் தொகுப்பில் சுட்டிக்காட்டப்படும் குறைகளை 3 மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய வேண்டியது வங்கி நிர்வாகத்தின் சட்டபூர்வ கடமை ஆகும். ஆனால் இவ்வங்கி நிர்வாகமானது தணிக்கை குறைகளை நிவர்த்தி செய்வதில் எவ்வித அக்கறையும் காட்டாததோடு அதற்கான பதிவேட்டினை கூட பராமரிக்கவில்லை. தணிக்கை அறிக்கையில் கீழ்கண்ட குறைகளை தணிக்கையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கணினி பிரிண்ட் அவுட் ஆவணங்களில் மாற்றம் செய்வது முறையாக இல்லை. துணை நாளேடுகள் வங்கியின் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படவில்லை. உட்தணிக்கை முறை வங்கியில் பின்பற்றப்படவில்லை. தணிக்கை குறை நிவர்த்தி செய்யப்படாததோடு அதற்கான பதிவேடுகளும் பராமரிக்கப்படவில்லை. மேற்கண்டவாறு தணிக்கையாளர் எழுதியுள்ள குறைகளின் மீது வங்கி நிர்வாகம் எவ்வித அக்கறையும் காட்டவில்லை. பொதுவாக பிரச்சனை எதுவும் இல்லாதவரை தணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதும், பிரச்சனை என்று வரும்பொழுது அதற்கு தணிக்கையாளரை முழு பொறுப்பு என பழி சுமத்துவதும் கூட்டுறவு நிறுவனங்களை நிர்வகிக்கின்ற கூட்டுறவு துறையை சார்ந்த ஒரு சில விசாரணை அலுவலர்களின் மனப்போக்கிற்கு இந்த வங்கியின் நிதி கையாடல் குறித்து தணிக்கையாளர் மீதும் சோதனை தணிக்கை மேற்கொண்ட கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்கள் மீதும் பழி சுமத்தியுள்ள விசாரணை அலுவலரின் தவறான பரிந்துரை தக்கதொரு சான்றாக அமைந்துள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 176 படி நல்லெண்ணத்துடன் செயல்படும் செயல்கள் குற்றமாக கருதப்படக்கூடாது என கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டு உள்ளது. செக்ஷன் 176 ஆஃப் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், protection of action taken in good faith. No suit, prosecution or other legal proceedings shall lie against the government or any officer or servant of the government or the registrar or any person authorized by him for anything which is in good faith done or intended to be done under this act or any rule or bylaw made thereunder. இச்சட்டத்தின் பிரிவு 80 கீழ் தணிக்கையாளர் தணிக்கையை மேற்கொண்டுள்ளார். இவ்வங்கியில் நடைபெற்ற மோசடியானது மோசடியை செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் அதனை தணிக்கையின் போது கண்டுபிடிக்க இயலாத வண்ணம் கணினி மென்பொருளில் தவறான வடிவமைப்பில் திட்டமிட்டு செய்யப்பட்டிருப்பதாலும் அதனை கணினி மென்பொருளை அங்கீகரித்த நிர்வாகமும் கண்டுபிடிக்க தவறியதாலும் நிர்வாகம் அளித்த நிதிநிலை அறிக்கைகளையும் சான்றுகளையும் தணிக்கையாளர் சந்தேகிக்க இயலாது. எனவே மோசடியை மறைக்க வேண்டுமென்ற கெட்ட எண்ணத்துடன் அல்லது சந்தேகத்துடன் தணிக்கையாளர் மற்றும் கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்கள் நிதி நிலை அறிக்கை குறித்து சான்றளிக்காமல் நிர்வாகம் வழங்கிய சான்றுகள் மற்றும் விவரங்களின் அடிப்படையில் நல்லெண்ணத்துடன் செயல்பட்டுள்ளதால் பிரிவு 176 கீழ் அளிக்கப்பட்டுள்ள குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிரான பாதுகாப்பினை இந்த தணிக்கையாளர்களுக்கு அளிக்க வேண்டி உள்ளது. மேற்கண்ட கருத்துக்கள் யாவும் அரசினரால் தீவிரமாக பரிசீலனை செய்யப்பட்டு இந்த நகர வங்கியின் கணக்குகளை தணிக்கை செய்த தணிக்கையாளர்கள் மீதும் சோதனை தணிக்கை செய்த உதவி இயக்குநர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைத்த விசாரணை அலுவலரின் பரிந்துரையை புறந்தள்ளி இவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை தேவையில்லை என அரசு ஆணையிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியது. இந்த வங்கியை தணிக்கை செய்த தணிக்கையாளர்களும் சோதனை தணிக்கை செய்த உதவி இயக்குநர்களும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் செயல்பட்டதால் தர்மம் தலைகாக்கும் என்பதற்கு இந்த மோசடியும் அதன் பின் விளைவுகளும் இந்த வரலாறும் தக்கதொரு சான்றாக இன்றும் பார்க்கப்படுகின்றது என்ற கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.